ஈன்ற தாய் தந்தை முதற் கனிசுத்தர் திருவடிகளை வணங்கி உலகெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் 153 வேளாளர் குல மக்களுக்கும் அகில உலக வேளாளர் மக்கள் கட்சியின் கொற்கை சிவமணி ஊடகத்தின் வாயிலாக குலசேகரப்பட்டினத்தைச் சார்ந்த சைவ வேளாளர் இளைஞர்களுக்கு அன்பான வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னவென்றால், இந்த குலசேகரப்பட்டினத்தில் அகில உலக வேளாளர் மக்கள் கட்சி கடந்த 3 ஆண்டுகளாக வ.உ.சி. ஐயாவின் பிறந்தநாள் விழாவை சீரும் சிறப்போடு நடத்தியது. மேலும் அகில உலக வேளாளர் மக்கள் கட்சி துவக்கப்பட்டது குலசேகரப்பட்டினம் ஊர் முகப்பில் உள்ள சுதந்திர 50வது ஆண்டு நினைவு சுதந்திர மண்டபத்தில் வைத்துதான் கட்சி துவக்கப்பட்டு சைவ வேளாளர் சங்க தலைவர் வேலு அண்ணாச்சி அவர்கள் இனிப்பு வழங்கி கட்சி துவக்கப்பட்டது. அன்றே தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், கட்சியினுடைய மேலும் நிர்வாகிகள் அன்றே அறிவிக்கப்பட்டது அந்த மண்டபத்தில் வைத்துதான். ஆகவே இந்த 4வது ஆண்டு அங்கே அதே மாதிரி அவங்களுடன் சைவ வேளாளர் சங்க அமைப்போடு சேர்ந்து நாம் அங்கே ஒரு சுவரொட்டியை ஒட்டி செய்யலாம் என்று தான் நினைத்திருந்தோம். இதை அம்மை ஹோட்டல் சிவா அவர்களும் இதை சரி இந்த ட்ரிப்பு அங்கேயே செஞ்சுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். இந்த நேரத்தில் புல்தெருவை சார்ந்த சரவணன் அவர்கள் ஞானியார் கோயிலில் வைத்து அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தன்று அன்னதான விழாவில் இருக்கும் பொழுது தற்பொழுது இருக்க பொருளாளர் ஆவடைப்பன் அவர்களிடமும் பழைய பொருளாளர் தர்மலிங்கம் அண்ணாச்சி அவர்களிடமும் எப்பொழுது நீங்கள் காலையில் விழா நடத்துவீர்கள், காலையில் நடத்துவதென்றால் இளைஞர்கள், வேலைக்கு போகக்கூடியவர்கள், பள்ளிக்கு செல்லக்கூடியவருக்கு முன்கூட்டி நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவர்களும் அதற்குள் இருக்கும் தலைவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் என்று தான் சொன்னார்கள். அந்த நேரத்தில் பூத்தூரைச் சேர்ந்த சரவணன் அவர்கள் 3 ஆண்டுகள் இங்கே சிறப்பாக நடத்திவிட்டீர்கள், ஆகவே இதை விட்டு விட்டால் மேற்கொண்டு சிறப்பாக நடத்த சிரமமாக இருக்கும். ஆகவே இளைஞர்கள்லாம் சேர்ந்து காலையில் அங்கு செல்வோம், மாலையில் அவர்களை இங்கு வர வைப்போம் என்று தான் சரவணன் அவர்கள் சொன்ன பேரில்தான் இந்த ஆண்டு இங்கே விழா நடைபெற்றது. இந்த விழாவிலே இளைஞர்கள் சீரும் சிறப்போடு கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக பணியாற்றினார்கள். அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் இவ்விழாவிலே சைவ வேளாளர் இளைஞர் அணி என்று ஒரு சுவரொட்டியை ஒட்ட வேண்டும் என்று சொன்னபோது அதை செய்யக்கூடாது. ஏனென்றால் நமக்கு 153 வேளாளர் அமைப்புகளை இணைத்து தான் இந்த கட்சி துவங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் 2 பிரிவாக அது இருக்கும் என்ற காரணத்தினால் அதை இங்கே செய்யக்கூடாது என்று சொல்லினோம். அதற்கு கட்டுப்பட்டு அவர்களும் அதை செய்யவில்லை. அதேபோல் அவருக்கு பால் நீராட்டு நிகழ்வு நடத்த வேண்டும் இளைஞர் சொன்னதனால் அதுவும் பாடுபட்டு அதற்குள்ள ஏற்பாடுகள் செய்து அதையும் எங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்பவே பணி செய்தோம். மேலும் இளைஞர்கள் அரசியலில் பங்கேற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களுக்கு எல்லாம் பொறுப்புகள் வழங்கி சுவரொட்டியும் அடித்தோம். சுவரொட்டி அடிப்பதற்கு முன்னக்கூட்டி அம்மை அப்பா ஹோட்டல் சிவா அவர்கள் தான் அவளை பொறுப்பு கொடுக்கும் பொழுதும் பொறுப்பு அளித்து எல்லாருக்கும் அனுப்பும் பொழுதும் யாருமே எனக்கு பொறுப்பு வேண்டாம் என்று முதலில் சொல்லவில்லை. மேலும் பின்பு ஒட்டி பிறகு இது கட்சியில் நாங்கள் பணி செய்வதற்கு சில இளைஞர்கள் விருப்பமில்லை என்று தெரிவிப்பதனால் நாங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் கட்சி பேரில் தான் நம் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. காவல்துறையில் கட்சியில் பேர் தான் பதாதைகள் வைப்பதற்கும் ஒலிபெருக்கி வைப்பதற்கும் அனுமதி பெற்றிருக்கின்றோம். ஆகவே இதில் சில இளைஞர்கள் கட்சியினுடைய இதில் ஈடுபாடு இல்லைன்னு பின்பு சொன்னதுனால தான் சுவரொட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. மேலும் இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்றால், இப்பொழுது நாம் இங்கே இருக்கக்கூடியது மைனாரிட்டியாக இருக்கிறோம். ஆகவே நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆகவே ஒன்று கட்சியில் வந்து பணி செய்யுங்கள், இல்லை சங்கத்தோடு இணைந்து பணி செய்யுங்கள். 2மே நமக்கு ஒன்று தான். நானும் சைவ வேளாளர் தான், சைவ வேளாளர் கட்சி தான் இது. நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும், அதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அதனால் ஒன்று அவங்களோட சேர்ந்து களப்பணியாற்றுங்கள். சைவ வேளாளர் சங்க அருமையான தலைவர், அவர் சைவ சித்தாந்த பாரம்பரியத்தை உடையவர். சைவ வேளாளர் சங்க தலைவருடைய அப்பா வீரசிவம் என்று பெயர் பெற்றவர். நம்ம சைவத்தையும் சைவ சித்தாந்தத்தையும் உலகெங்கும் பரப்பியவர்கள். அப்பேற்பட்ட பரம்பரையை சார்ந்தவர்கள் மீதும் அந்த குடும்பத்தின் மீதும் எனக்கு எப்பொழுதும் ஒரு நன்கும் ஒரு மரியாதை உண்டு, மதிப்பும் உண்டு.
அண்ணால் அவர்கள் விவேகானந்தர் எவ்வாறு இருந்தாரோ, வேதாந்த கருத்தை பரப்பினாரோ, அதே மாதிரி விவேகானந்தரை விட இவர் சிறப்பாக ஆங்கில புலமை பெற்று சைவ சித்தாந்தம் பரப்பினார் என்று நம்ம பஜனை நடத்தி கொண்டிருந்த சிவசிவ பிள்ளையர்கள் அடிக்கடி என்னிடம் கூறுவார்கள். ஆகவே அப்பேறு சிறப்புப்பட்ட இதில் உள்ள மகனார் வேலு அண்ணாச்சி அவர்கள். மேலும் அவர்கள் சென்னையில் தொழில் செய்யும் பொழுது நம்ம வரக்கூடிய இளைஞர்களோ நம்ம குலசையை சார்ந்த யார் வந்தாலும் தங்கக்கூடிய குலசை இல்லம் என்று கோடம்பாக்கத்திலே ஒரு இடத்தை ஏற்படுத்தி வச்சுருந்தார்கள். அது பேரே குலசை இல்லம். யாருனாலும் போகலாம், தங்கலாம், செய்யலாம், நாங்கள் வேலையை பார்த்துட்டு வரலாம். அப்படி அப்போவுமே அவர் தொழில் செய்கிற காலத்திலேயே நம்ம சமூக சேவை செய்தவர்கள். அவர் சைவகலார் சங்கத்துக்கு தலைவராக வர்றதுக்கு மிக பொருத்தமான ஆள். மேலும் அவர் எல்லாரோடையும் அனுசரித்து போகக்கூடியவர், நல்ல பாரம்பரியத்துள்ளவர். பொருளாளர் அவர்கள் சிறந்த ஒரு விளக்கணை செட்டியார் என்று அந்த குடும்பத்தை சொல்லுவார்கள். அந்த காலத்தில் உலகெல்லாம் வியாபாரம் செய்யக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். எனக்கு ஆசிரியராக இருந்தார்கள். நான் அவருடைய டியூஷன் படித்தேன். அவ்வளோ பொறுமையாகவும் இணைத்து செய்யக்கூடியவர் தான். பொருளாளரை பற்றி கேட்கவே வேண்டாம். இளைஞர்லாம் சேர்ந்து தான் அவருக்கு பொன்னாடை பற்றி ஆடை பண்ணவர்களை வைத்திருக்கிறான். ஆகவே அவங்கள இணைந்து பணி செய்யுங்கள். ஒன்று அது சங்கம், இது கட்சி. ஒன்று கட்சிக்கு வாங்க, கட்சியோடு இணைந்து பணி செய்யுங்க, இல்லை சங்கத்தோடு இணைந்து பணி செய்ய வேண்டும் என்று இந்த காணொளி மூலம் தங்களிடம் இளைஞர்களிடம், குலசை சைவகலா இளைஞர்களிடம் மிகவும் பணிவன்போடு அகில உலக மேலாளர் கட்சியின் நிறுவனர் தலைவர் என்ற முறையிலும் தமிழகம் எங்கு இருக்கக்கூடிய 153 வேளாளர் கட்சியில் ஒருங்கிணைப்பாளராக இருந்து பணியாற்றி கொண்டு இருப்பதன் மூலமும் தங்களுக்கு இது தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களை அழைத்து இது நேரடியாக பேச வேண்டும் என்று கூட்ட பொழுது சில இளைஞர்கள் வந்தார்கள், சில இளைஞர்கள் வரவில்லை. அது தவறு ஒன்றும் இல்லை. ஆகவே இளைஞர்கள் ஒற்றுமையாக செயல்படுங்கள், ஒற்றுமையாக இருந்து எப்பவும் செய்யுங்கள். எப்பொழுதும் அகில உலக வேளாளர் மக்கள் கட்சி தங்களுக்கு ஆதரவாக இருக்கும். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.